ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனால் தொடர்ந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் 15/11/2025 அன்னைக்கு பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது. இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தேர்வர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்கு உள்ள மறக்காமல் இணைங்க. டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எக்ஸாமினேஷனுக்கு 4,80,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனையும் வந்து எழுத போகிறாங்க. இந்த டெட் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15/11/2025 அன்றைக்கும் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 16/11/2025 அன்றைக்கும் வந்து நடக்க இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெட் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் 15/11/2025 அன்றைக்கி நடந்தது. இந்த பேப்பர் 1 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எந்தெந்த பாடப்பிரிவுகள்லேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாடு, கற்பித்தல், மொழி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, கணிதம், சுற்றுச்சூழல் ஆய்வுகள் உள்ளிட்ட பிரிவுகள்லேருந்து 150 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், இலக்கியம், உரைநடை அனைத்து பிரிவுகளிலிருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருந்தா தெரிவித்திருந்தாங்க. இதில் தமிழ் பாடப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்தது கணித பாடப்பிரிவிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து மிகவும் எளிதாக இருந்ததாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்கள், கோணங்கள், வடிவியல், அதாவது ஆங்கிள்ஸ் அண்ட் ஜாமெண்ட்ரி போன்ற பிரிவுகளில் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும், அதாவது லாங்குவேஜ் 2 பொறுத்த வரைக்கும் எளிதாக இருந்ததாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல், அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாக்கி சைக்காலஜி பிரிவில் பொறுத்த வரைக்கும் படித்து விடையளிக்கும் வகையில் கேள்வி இருந்ததா, அதாவது சற்று கடினமாக இருந்ததா வந்து தேர்வர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் ஆய்வுகள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் பொறுத்த வரைக்கும் வந்து எளிதாக வந்து கேட்கப்பட்டிருந்ததாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து வந்திருக்கதா வந்து தேர்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஒரு வேளை எழுதிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, எப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் டெட் மற்றும் டிஆர்பி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.